புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பேசுகையில், மாணவர்கள் மற்றும் பிற தேவைக்காக ஜாதி சான்றிதழ் பெறுவதில் நடைமுறைகள் மாற்றப்பட்டுள்ளது என கூறினார். புதிய நடைமுறைப்படி மாணவர்களுக்கு பள்ளியிலேயே நிரந்தர ஜாதி சான்று வழங்கப்படும். இந்த சான்று மாணவர் ஒருவருக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் என்றார். புதுச்சேரி மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் நிரந்தர ஜாதி சான்று வழங்கப்பட உள்ளது. மேலும் இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இந்த புதிய முறையில் ஒருவருக்கு அவரது வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் அவரது வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும். இதனால் அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் மீண்டும் மீண்டும் வருவது தவிர்க்கப்படும். அதன் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் தீர்க்கப்படும். மேலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் பள்ளியிலேயே இந்த நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் அரசு அலுவலர்களுக்கு தேவையில்லாமல் செல்வது தவிர்க்க முடியும். எங்கள் அரசு நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் என பொதுமக்களுக்கு உறுதியளித்தது. இன்று அந்த வாக்குறுதியை நிகழ்வாக மாற்றி இருக்கிறோம்.